துணிந்தேன். நீ நலமோடு வாழ்வாய். நன்றி தாயே. மகளே கண்ணகி, வந்தாரை வாழ வைக்கும் தென்னகம் உங்களை விட்டு விடாது. நீ நலமோடு வாழ்வாய். நம்பிக்கை கொள் மகளே. நம்பிக்கை கொண்டுள்ளேன் தாயே. இனி என்னவரோடு நல்லறம் பேணி நற்கதையுடைய வாழ்த்துங்கள். நீ நலமோடு வாழ்வாய். நீதி நெறி தவறாத நெடுஞ்செழியனின் அரசாட்சி உங்களை நல்வாழ்வு பெற செய்யும். சரி, நான் விடைபெறுகின்றேன். ஆம், அதுவே ஆகட்டும். கண்ணகி, உன் காற்றிலம்பே. ஏன் ஐயனே, ஏன் இழுக்கிறீர்? கூறுங்கள். கண்ணகி, உன் காற்றிலம்பை விட்டு பணம் புரட்டி வர அனுமதி தருவாயோ? அனுமதி கேட்கிறீர்களா ஐயனே? என்னிடம் அனுமதி கேட்கிறீர்களா? ஆணை பிறப்பியுங்கள். இப்பொழுதே நான் தங்களுடன் வருகிறேன். வேண்டாம் கண்ணகி, வேண்டாம். நான் செல்கிறேன். உன் வாழ்வில் துன்பத்தையே மட்டும் அளித்த என்னை இன்பம் அளிக்க ஓ சந்தர்ப்பம் தா. உனக்கு தனிமை தீண்டாதவாறு தாய் மாதிரி உன்னை பார்த்துக் கொள்வார்கள். சரிதானே தாயே? ஆமாம் கோவலன், நான் கண்ணகியை பார்த்துக் கொள்கிறேன். கண்ணகி, நான் சென்று வருகிறேன். சரி, போய் வாருங்கள் ஐயனே. தாயே, தாங்கள் எங்களுக்கு அடைக்கலம் தந்ததால் என் மனதில் தைரியமும் தெம்பும் குடி உள்ளது. மிக்க நன்றி தாயே. கவலைப்படாதே கண்ணகி, நன்றி என்று கூறி என் சேவையை நிறுத்திவிடாதே. அப்போது ஒருவன் ஓடி வருகிறான். அம்மா, அம்மா. வாசடையான், வா. என்ன ஆயிற்று? ஏன் பதறுகிறாய்? உங்கள் வீட்டிற்கு அடைக்கலமாக வந்தவன் காடை வீதியில் இருந்து கிடக்கின்றான். யார்? கோவலனா? எனது என் மணவாளன் கோவலனா? எதனால்? திருடன் என்று நினைத்து மன்னர் கொன்றப்பட்டார். என்ன மரண தண்டனையா? நான் சென்று பார்த்து வருகிறேன். வேண்டாம், நான் செல்கிறேன். காட்சி 2. சிலம்பை உருமாற்றி வருகிறேன் என்று கூறி சென்ற தன் கணவன் உருமாறி வந்த செய்தியை கேட்ட கண்ணகி பதறினாள். தன் கணவனின் மரணத்திற்கு நியாயம் கேட்க பாண்டிய மன்னனின் அரசவைக்கு விரைந்து செல்கிறாள் தன் ஒற்றை காற்சிலம்புடன். இடம் பாண்டிய மன்னனின் அரசவை. காவலரே, ஆவிக்குடி புகுந்தவள் போல் காலி வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள். உம்மை சந்திக்க எங்கள் மன்னிடம் சொல்லுங்கள். சொல்லுங்கள். சற்று பொறுங்கள் அம்மா. மன்னா வணக்கம். கையில் சிலம்பேந்தி ஒருவள் வந்துள்ளாள். அவள் பார்ப்பதற்கு கொற்றவையும் அல்ல, பிடாரியும் அல்ல, துர்கையும் அல்ல. ஆனால் தம்மை சந்திக்க வேண்டும் என வந்திருக்கிறாள் மன்னா. அப்படியா? அழைத்து வா. ஆகட்டும் மன்னா, தாங்கள் செல்லலாம். கண்களில் நீரோடு என் முன் வந்து நிற்கின்றாயே, யாரம்மா நீ? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னன் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் தந்த மனுநீதி சோழன் பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது ஊர் பெரு வணிகன் மாசாத்துவாரின் மருமகள். என் பேர் கண்ணகி. அப்படியா? உன் முறையீடு என்னவோ? முத்து விலகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை முடித்திறந்த மன்னனே, இந்த முறையீட்டை கேட்கும் முன் நான் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள். சரி, யாரம்மா நீ? கண்ணகி, நீதி தவறிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி நான். என்ன என்ன இகழ்ந்துரைக்க வந்துள்ளாயா? காரணம் என்னவோ? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கின்றார்கள். இதோ இந்த பாண்டியன் அவையிலே ரோமானியர் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கின்றார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றார். ஆனால் அந்த கொடியின் கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திருக அரசே, அறிந்திருக. ஓ, கோவலன் மனைவியோ? கோவலன் மனைவியோ? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், நிறுத்து. யாகாவராயும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? எனது கணவரா கல்வன்? இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே திருடர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்களை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியாதோ? நீதியின் இலக்கண முறைக்கும் மன்னனே, உனது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, வாழ்வு கருவுள்ளத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொச்சவனே, குடிநிழலின் கீழ் இருப்பவனே, கொஞ்சம் எண்ணிப்பார். கொலு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள்.
நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடப்பானே, இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இது அரசா? நீர் அரங்காக்கும் மன்னரா? என்ன? ஆவேசம் வேண்டாம், அமைதி. கண்ணகி, உன் கணவன் கோவலன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலந்தேவியால் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீர். என்ன? நான் குற்றவாளியா? ஆம், நீதான். அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கல்ல. இதோ இங்கு அமர்ந்திருக்கும் பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பை. ஆன்றோர்களே, பெரும் படைகள் கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதை விளக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனை எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையிடாமல் குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலானையாக, தாயகத்தின் மேலானையாக, தமிழ் மேலானையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை, அதுவும் மாறாயாமல் வழங்கிய தீர்ப்பு. இதற்கு மன்னர் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரமா? இதோ இந்த சிலம்பு. இதற்கிணையான மற்றொரு சிலம்பை தான் அந்த மணவாளன் விற்க வந்தான். மா பாவிகள் அவர்களை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அதில் ஒன்றே என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரே கேள்வி நேருக்கு நேர் எனது மணவாளன் கேட்டிருந்தார், நீதி வழுவாத நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, எனது மணவாளன் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருக்கும் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயாக. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என்னவரை மீட்டு தருவீர்களா? வெட்டுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்டது மணவாளன் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கின்றேன். பாண்டிய மன்னா, உனது நீதி போனதால், நேர்மை போனதால் மானம் போனது. பாண்டியா, உனது மனைவி அணிந்திருக்கும் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கங்களா முத்துக்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளது மாணிக்க பரல்கள். அப்படியா? நல்லது. தேவி, உன் சிலம்பை கொடு பார்க்கலாம். பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மற்றொன்றையும் கொடு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கும் இரத்த துளிகள். இரத்த துளிகள். பாண்டிய மன்னா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ எனது மற்றொரு சிலம்பு. இதுவும் மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? நீதி கவிழ்ந்து விட்டதா? தலை தொங்கி விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? பாண்டிய நெடுஞ்செழியனின் அறம் மரம் திறம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? பதில் கூறுங்கள். தமிழகம் சிரிக்கின்றது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. ஆனை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் தலை குனியாமல் போர் நுகர்த்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடல் எங்கே? எங்கே? மன்னா, மாசு படரவும் மாநில மிகளவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்தக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? தேவையில்லை. தேவையில்லை. அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்து நீ அழு, நன்றாக அழு. யானோ அரசன், யானே கல்வன். கண்ணகி, நின் கணவன் கல்வன் அல்ல. தாயே, தமிழே, தாயகமே, நீதி தவறியதால் இந்த நெடுஞ்செழியனின் உயிரையே அதற்கு விளையாக ஏற்றுக்கொள். மன்னா, 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 நீதி தவறியதால் தவறிய உங்களது சங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்களே. கணவனை இழந்தோருக்கு செய்வது ஒன்றுமில்லை. இதோ நானும் உங்களை நோக்கி வருகிறேன். விண்ணே, மண்ணே, காற்றே, கனலே, நீரே, ஐம்பூதங்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். பெண்ணிற்கு அநீதி இழைத்த மதுரை மாநகரம் என் நாணை படி அழியட்டும். ஆணிரைகள் அந்தனர் பெண்ணை 3ஐயும் விடுத்து அறம் கூறும் சான்றோர்கள் இவர்களையும் விடுத்து தீக்கிரையாகட்டும் மதுரை, தீக்கிரையாகட்டும். ஆம், தீக்கிரையானது. ஆராய்ந்தறிந்து சொல்லப்படாத சொற்கள் அழிவையே தரும். தெளிவற்ற நிலையில் தோன்றும் சொல்லே ஓர் ஆணையாக இருந்தால்
விளைவை சித்தரிக்கிறது சிலம்பு. உண்மை பொய், நியாயம் அநியாயம், சரி தவறு இவற்றை அலசி ஆராய்ந்து தெளிந்து தீர்ப்பு கூற வேண்டிய மன்னனின் தவறான சொற்களால் ஓர் உயிர் பிரிந்தது, ஓர் குடும்பம் சிதைந்தது, ஓர் நாடே எரிந்தது, குலப்பெருமை புதைந்தது. ஆகவே கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று நம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோமா? Is progress and working together is success. We thank each and everyone present here for your commitment and cooperation. Goodbye and good night. This is Abhishek Navya and Darika signing off.